காத்திருந்து காத்திருந்து பழகியவன் நீ என்னை கடக்கின்ற ஒரு நொடிக்காக காத்திருந்து காத்திருந்து பழகியவன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பேசியவன் நீ என்னை காதலிக்க உன் தாய்மொழியை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பேசியவன் நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறதே மொழிகள் எல்லாம் முடமாகி என் மௌனத்தை கூட எரிக்கிறதே சுவாசிக்க கூட முடியவில்லை என்னை வாசிக்க மண்ணில் எவருமில்லை என்னை எனக்கே பிடிக்கவில்லை காரணம் கேட்டால் தெரியவில்லை நினைவுகள் நெஞ்சினில் புதைந்ததினால் நெருப்பால் எந்த நெஞ்சை சுடுகின்றேன் உன் உருவம் கண்களிலே பதிந்ததினால் கண்ணீர் விட்டு அழிக்கின்றேன் தாய் தந்தைக்காக என்னை பிரிய காதலை காகிதமாய் தூக்கி எறிய பின்னே உன்னால் முடிகிறதே என்னால் ஏனோ முடியவில்லை எனக்கே எனக்கே என்னை பிடிக்கவில்லை. உமா மோகன் என்னடா பண்ற? இது ரோடுடா. டேய் கேசவா, டேய் கேசவா, நான் உங்க கூட எவ்வளவு பாசமா இருந்தேன். ஆனா இப்ப இந்த பாலா போன லவ்ல மாட்டிக்கிட்டு சாகரன்டா சாகரன். டேய் மோகன், ஏன்டா இப்படி பேசுற? டேய் மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை, ஏன் நான் காதலிச்சவளும் சரியில்லடா. என்னடா வேதாந்தெல்லாம் பேசுற? உனக்கு அனுபவம் பத்தாதுடா. என்ன மோகன், என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை மித்ரா, லேசா தலைவலி, அதுதான் மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. இல்ல, நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. என்னாச்சு சொல்லுங்க. இல்லை மித்ரா, லேசா தலைவலி தான். டேய் ஏன்டா பொய் சொல்ற? நான் பொய் சொல்லல. சரி வாங்கடா போலாம். மோகன் நில்லுங்க. கேசவா, என்கிட்ட நீங்க சொல்லுங்க, என்னாச்சு? சொல்றேன் மித்ரா, சொல்றேன். டேய் வேணாண்டா. டேய் நீ சும்மா இருடா. மித்ரா, இவன் அந்த உமாவை லவ் பண்ணான். ஆனா அந்த உமா இவனை லவ் பண்ண சொல்லிடுச்சு. அதனால இதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு அவன் சரியா தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, காலேஜுக்கு வர்றது இல்ல. ஏ உமாவுக்கு என்னாச்சு? அதான் புதுசா காலேஜ்ல வந்து சேர்ந்துருக்கிறானே அந்த சனியை முடிச்சவன் சர்மா, அவன் லவ் பண்றானா? என்னது? சர்மாவை உமா லவ் பண்றாளா? ஆமா மித்ரா, அவன் ஒரு மோசமானவனு உமாவுக்கு இன்னும் புரியல. அவளுக்கு பட்டாதாண்டா புத்தி வரும். இல்லை மித்ரா, அவ என்னை லவ் பண்ணலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல மித்ரா. என் காதல விளையாட்டுன்னு சொல்லிட்டா மித்ரா, விளையாட்டுன்னு சொல்லிட்டா. மோகன், நீங்க ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? இது பாருங்க மோகன், உங்க கவிதையை இந்த கவிதை படிச்சு பார்த்து இந்த காலேஜ் போய் உங்களை பாராட்டினாங்க. உங்க லைஃபை நீங்க ஏன் அழிச்சுக்கிறீங்க? அதுவும் அது உமாவுக்காக. இது பாருங்க, உங்க வாழ்க்கை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. மித்ரா, இனிமே நான் யாருக்காக வாழணும் மித்ரா? மோகன், இது பாருங்க, ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே சரியாயிடும். சரி மோகன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன்.
டேய் வாங்கடா காலேஜுக்கு போலாம். காலேஜுக்கா? நானா? டேய் நீங்க போங்கடா, நான் போய் சாக போறேன். ஏய், நீ ஏன்டா சாகணும்? உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனை மிஸ் பண்ணிட்டுன்னு அந்த உமா தாண்டா பைத்தி முடிச்சு அலையணும். டேய் மோகன், நான் நம்ம கிளாஸ்ல நான் ராகணியை லவ் பண்ணேன். அவ இல்லைன்னு இப்ப ரோகிணி சுத்திட்டு இருக்கேன். அது மாதிரி உமா எல்லாம் ரம்மானு போற காலத்துல ஏன்டா ஃபீல் பண்ற? சூப்பர்டா. ஹே மிஸ்டர், என்ன திமிரா? திமிரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. டைம் என்னாச்சுங்க? டைமா? இப்ப 6 மணி ஆச்சு. எல்லாம் கரெக்டான நேரம் தான். சரி நேரம். போங்க. வழி விடுங்க. வழி விட முடியாது. யாரா நீங்க? யாரும் இல்லையா? எங்க வந்தீங்க? யாரு இவனுங்க? தெரியலங்க. வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். யாரோ கௌரவடி பசங்க கலாட்டை பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு? இல்லைங்க, அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் என்னை காப்பாத்துனீங்க. எனக்கு என் மானத்தையே காப்பாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் இங்க வரலனா என்னோட நிலைமை. அதான் நான் வந்துட்டேன்ல, இன்னும் உங்களுக்கு பயம் போகலையா? ம் சரி, அது சரி, கொஞ்சம் சிரிக்கக்கூடாதா? போதுமா? அப்பாடா, அது போதும். சர்மா, நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? ஓ, தாராளமா நீ கேட்கலாம். அது வந்து சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி. கல்யாணம் தானே? ஆல் ரைட், கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம். போதுமா? அது போதுங்க. வாப்பா ராஜு, என்ன இந்த பக்கம்? நாகலிங்கம், நீ தேவையில்லாம பேசுற. நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன். ராசு, உன்னையெல்லாம் அப்படி விட முடியாது. என் வாழ்க்கையவே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கணுமா நீ? நீ வந்து மரியாதையா போயிடு. இல்ல என்ன என்னையே மிரட்டுறியா நீயே? உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரனா என்னை எதிர்த்தா நீ மட்டும் இல்ல, எவனா இருந்தாலும் ஒண்ணுமல்லாத ஒன்ன மாதிரி போயிருவாங்க. ஒண்ணுமில்லாத போனா வெங்காயம் ஆச்சு. நீ தலையிடாத என் வாழ்க்கையில. ஏ ராசு, ஏற்கனவே உன் விஷயத்துல தலையிட்டு உன் மூக்க உடைச்சி நீ லவ் பண்ண பொண்ண என்ன நிலைமை ஆச்சுங்கிறது உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்த என்கிட்ட நீ மோதுற அவ்வளவு நல்லா இல்ல தம்பி. ஜாக்கிரதையா பேசு. நான் கட்டிக்க போற பொண்ண என் கண்ணு முன்னாடியே குத்தி கொலை பண்ணவன் நீ. உன்னை அந்த ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டான். அவ்வளவு ஒரு மோசமானவன் நீ. டேய், உன் சாப்பமெல்லாம் என்னை என்னடா பண்ணும்? டேய், நான் நினைச்சா எதை வேணாலும் செய்வேன். உன்ன மாதிரி ஒண்ணுமில்லாதவளாம் என்னை என்னடா பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. தரையில இடி விழுந்தா தப்பிச்சுக்கலாம்,
அதே இடி தலையில விழுந்தா என்ன நடக்குங்கிறது உனக்கே தெரியும். அது தெரியும் போது தெரியிட்டுட்டான். சரிதான் போடா. டே ராசு, என்ன மரியாதை இல்லாத பேசுற. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, ஜாக்கிரதையா பேசு. சண்டை வேணாம் பாப்பா. மாணிக்கம், அவனை மரியாதையா பேச சொல்லு. மாணிக்கம், எனக்கும் நாகலிங்கத்துக்கும் பழைய பகை இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அவனை என் வாழ்க்கையில குறுக்கிட வேண்டான்னு சொல்லு. அவனை மரியாதையா போக சொல்லு. மாணிக்கம், உனக்காக நான் இப்ப கம்முன்னு போறேன், பின்னாடி பாத்துக்கிறேன். பின்னாடியும் பார்க்க முடியாது, முன்னாடியும் பார்க்க முடியாது, போடா. மாதவி, அடியே மாதவி, என்ன விட்டுட்டு அந்த பள்ளிக்கூட அப்படியே சுடுகாட்டு பக்கம், ரயில் ஓட்டு பக்கம், வாட்டர் ரூம் பக்கம்லாம் போறியாமே, உனக்கே நியாயமா? அப்படிதான் போவேன், அப்படிதான் சுத்துவேன். உனக்கு எங்க வலிக்குது? ஏ என்னடி மாமா ஓம, அடியே அப்படியே ம், வாழை மீன் மாதிரி நான் நீ வாழை மீன் என்ன விட்டுட்டு அவன் கூட சுத்துறிய, அதுவும் அந்த ட்ரம்மு கூட சுத்துறிய, நியாயமா? யோ, நான் அவர் கூட சுத்திதான் ஆகணும். ஏன்னா அவருக்கு ஏன் சொந்தம், அவர் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தானே இருக்கணும். எனக்கு நீ இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். என்ன சொல்லு? என்ன சொல்றது? வந்துட்டேன். எங்கடா உனக்கு காணமேன்னு பார்த்தேன். முந்திரி கோட்டை அவன் எப்படி வருவான்? நீ நின்னுட்டே இருப்ப. உனக்கு தான் மூட்டை வைக்கிறமே. இல்ல மாமா, அது வந்து அவர் தான் இங்க என்கிட்ட பேச வந்தாரு. வந்தாது போயாது. ஏய், எப்ப பார்த்தாலும் இவன் பர்த்தாடு சுத்தறதா உனக்கு வேலையாடா? அதை விட்டு எனக்கு வேற வேலை என்ன? ஏய், மூடா டே. முறப்பு நீ என் மாதவி, அவகிட்ட உனக்கு என்னடா பேச்சு? முறப்பண்ணா? என்னடா பிடிக்கிற? இல்ல முறப்படி என்ன பிடிக்கிற? முறப்பண்ணு எங்க எழுதிருக்குதா? எழுதிருக்கு உனக்கு. ஆத்துல போற தண்ணி யாரு குடிச்சா என்னடா? ஆமா, நாய் கூட சலுக்கு தான் இருக்கும். இங்க பாரியா, எனக்கு உன் மேல பிரியம்தான் இருந்தாலும் என் மாமனை பார்த்தா அது அப்படியே மனசு மாறிடுது. ஏய் வாங்க, உங்க மாணிக்க வாத்தியார் சொல்லிவிட்டு உங்க ரெண்டு பேத்துக்கு வைக்கிறதா வேட்டு. மாதவி, நீ வீட்டுக்கு வா, அப்புறம் உன்னை பேசிக்கிடுவா. ஆமா வாடி. மாதவி, அதான் அந்த சனியை முடிச்சும் போயிட்டானே, இப்ப கூட கொஞ்சம் சிரிச்சு பேச போடக்கூடாது, என் கூட கொஞ்சம் பிரியமா இருக்க கூடாதா? உன் மேல எனக்கு பிரியமா தான் இருக்கு. எங்க மாமாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? அவனை விடு மாதவி, என் மேல பிரியம் தானே உனக்கு? ஆமாய்யா, உன் மேல பிரியம் இல்லாம இருக்குமா? அப்ப ஜாலிதான். ஏமா 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 விட்டு போல பெண்ணிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா? விட்டு போல பெண்ணிருந்தா வட்டமிட்டு சுத்தி சுத்தி கிட்ட கிட்ட ஓடி வந்து தொடலாமா? தாலி கட்டும் முன்ன கையும் மேல படலாமா? மாமா 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 வெட்டும் விழி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா? வெட்டும் விழி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா? கையை தொட்டு பேச மட்டும் கடை போடலாமா? ஏமா 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 ஓடறிய நாடறிய
போடுகின்ற உங்களது கண்ணாலே நாடறிய ஒன்னாகும் முன்னாலே தூண்டி போடுகின்ற உங்களது கண்ணாலே ஜாடை காட்டி ஆசை மூட்டி ஜாடை காட்டி ஆசை மூட்டி சல்லாப பாட்டு பாடி நீங்க மட்டும் எங்க நெஞ்சை தாக்கலாமா உள்ள நிலை தெரிஞ்சும் இந்த கேள்வி கேட்கலாமா ஏமா 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 பாபா மோகன், வா பாஸ்கர், வா சொல்லுப்பா. உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்குது மோகன். இதுதான் வாழ்க்கையா? காதலிச்சிங்க எல்லாமே உன்ன மாதிரி இருந்துட்டா இந்த உலகத்துல ஒருத்தர் கூட மிஞ்ச முடியாது மோகன். பின்ன எல்லாருமே சாக வேண்டியதுதான். டே பாஸ்கர், ஒத்த வார்த்தையில அவ சொல்லிட்டாடா என்ன பிடிக்கலன்னு. இருந்தாலும் அவளை என்னால மறக்க முடியலடா. டேய் அந்த இளவெடுத்த காதல் அப்படி என்னடா இருக்குது? டேய் அது உனக்கு சொன்னா புரியாதுடா. அவ சரியாதான் சொல்லியிருக்கா. டேய் அவளை பத்தி என்னடா சொல்றாங்க சொல்லுங்கடா. நான் சொல்றேன்டா, அந்த உமாவுக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்கடா. கல்யாணமா? ஏன் உமாவுக்கு கல்யாணமா? யாரா மாப்பிள்ள? அவன்தான் அந்த பொம்பளை பொறிக்கு சர்மா. சர்மா? டேய் அவனா? இருக்காதுடா, இருக்காது. நீ பொய் சொல்றடா. என் உமா என்னை விட்டுட்டு போக மாட்டாடா. இல்ல மோகன், அந்த உமாவுக்கு நாளைக்கு கல்யாணம்டா. டேய் எங்க காதல் உண்மையான காதல்டா. ஆனா அந்த சர்மா உமாவை அவன் வலையில விழ வச்சுட்டானே. டேய் அவங்க கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்டா. அவங்கள 4 கேள்வி கேட்டு நாக்க பிடிங்கிட்டு சாகிற மாதிரி கேட்கணும்டா. வாங்க போலாம். என்ன பார்க்க யாரும் வர வேண்டாம், நானே வந்துட்டேன். எதுவா இருந்தாலும் நேரடியாவே சொல்லுங்க. உமா, நான் உன்னை காதலிச்சது தப்பா? ஆமா தப்புதான். உமா, நீ என்ன சுத்தி சுத்தி வரல? நான் உன்ன சுத்தி சுத்தி வரல. ஏ உமா, பொய் பொய்யா பேசாதடி. நான் உன் காதலண்டி. அப்படியா? ஏ உமா, நம்ம காதல் புனிதமானது. அதை எப்படிடி இல்லைன்னு சொல்ற? ஆமா இப்போ சொல்றேன், நான் உன்னை காதலிக்கவே இல்லை. தயவு செஞ்சு என்ன மறந்துடு. மறந்துடுறேன் உமா, மறந்துடுறேன். நீ என் கூட பழகினத, நீ தந்த முத்தத்தை, ஏன் மொத்தத்தையும் கூட மறந்துடுறேன் உமா, மறந்துடுறேன். இங்க பார், இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாத. இதுதான் நம்மளோட கடைசி சந்திப்பா இருக்கணும். நான் வரேன். உமா, உனக்கும் அந்த சர்மாவுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு நாங்க குறுக்க வரமாட்டோம். போடி போ. சரி வாங்கடா போலாம். அம்மா அம்மா, உமா எங்கம்மா? காலேஜ்ல இருந்து வந்துட்டாளா? இல்லடா, நானும் அவ்வளவுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? காலேஜ்ல இருந்து இன்னும் வரலையா? சரி, அந்த மித்ரா பொண்ணுகிட்ட கேட்டு பாத்தீங்களா? இல்லடா, உமா பண்றது கொஞ்ச நாளாவே சரியில்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்மள எதுவும் தலகுனிய வச்சிருவாளோன்ட்டு மனசெல்லாம் படபடன்னுது. என்னம்மா சொல்றீங்க? அம்மா என்னம்மா சொல்றீங்க? அவ நம்ம
குடும்பத்தோட பரம எதிரி நாகலிங்கத்தோட பையன் கூட ஊரை சுத்திட்டு இருக்கான்ட்டு ஊர்ல இருக்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. மா ஊர் பேசத வச்சுலாம் என் தங்கச்சிய தப்பா பேசாதீங்க. டேய், ஊர் மட்டும் பேசலடா, மித்ரா சொன்ன பிறகுதான் நானே நம்பினேன். மா போதும்மா போதும், என் தங்கச்சி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. அண்ணா ஏய் நெல்ரி, அம்மா எங்கடி போயிட்டு வந்த? அது அம்மா நான் மித்ரா வீட்டுக்கு தான் போயிட்டேன். பாருண்ணா, நான் மித்ரா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். ஏய் போய் சொல்ற. அம்மா அடிக்காதம்மா, தங்கச்சி அடிக்காதீங்க. டேய் நீயாடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? மித்ரா, உமா எங்கம்மா போயிட்டு வந்த, உண்மையா சொல்லுமா. அண்ணா அது வந்து சொல்லுமா, அண்ணன்ட்டதாம்மா சொல்ற. அண்ணா நான் நிஜமாவே அவரை காதலிக்கிறேன்டா. ஏய் என்னடி சொன்ன? வா அட பாவி மவளே, உன்னை நான் எவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்தேன், உனக்கு ஏன்டி புத்தி இப்படி போகுது? அண்ணா லவ் பண்றது தப்பா அண்ணா? லவ் பண்றது தப்பில்லம்மா, ஆனா அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணும். அத நீ பார்க்க தவறிட்ட, அவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான். இல்லடா, நான் அவரை தான் கட்டிப்பேன். ஏய் என்னடி சொன்ன? உமா, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, மோசமானவன். நீ எவ்வளவு சொல்லியும் கேட்கவே மாட்டேங்கிறே. உன்ன அண்ணா, நீ என்ன அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி, நான் அவரை தான் கட்டிப்பேன். என் வாழ்க்கையில குறுக்கிட உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னடி அவனை எதிர்த்து? உமா, எனக்கு சம்பந்தம் இல்லையா? அம்மா பாருமா, நம்ம தங்கச்சி எப்படி எல்லாம் பேசுதுன்னு கேளுமா. ஏய் உன்னை பெத்தவன் நாண்டி, ஆனா உன்னை தூக்கி வளர்த்தவன் அவன்டி. அவனையே கேட்க உரிமை இல்லைன்னு சொல்றியா? யாரு பெத்தா என்ன வளர்த்தா என்ன? இது ஏன் வாழ்க்கை, என்ன வளர்க்க வேண்டியது உங்க கடமை. என் வாழ்க்கையவே முடிவு பண்ண வேண்டியது நான் தான். என்ன சொன்ன? முடிவு பண்ணுமா? அம்மா ஏய் காதலுக்கு நேத்ரா, இனிமேல் ஒரு வார்த்தை பேசுன சோத்துல விச வச்சு சாவடிச்சிருவேன் உன்னை. அதுக்கப்புறம் என் பிள்ளை எப்படி செத்தானே தெரியலன்ட்டு இந்த ஊரையே நம்ப வச்சிருவேன். அம்மா அவளுக்கு நம்மளை விட அவன்தான் முக்கியமா போயிட்டான். எனக்கு அவன் தான் முக்கியம். என்ன அவன் தான் முக்கியமா? போதும்மா போதும். உமா, காதல் உன் கண்ணை மறைக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. எனக்கு கல்யாணம்னு நடந்தா அது அந்த ராமலிங்கம் மகன் சர்மா கூட மட்டும்தான். என்ன சர்மா கூடவா? விளக்கமாற எடுத்த பிய பிய அடிச்சிட வேண்டி. அம்மா விடுமா, போதுமா. அவ இனிமே சொன்னாலும் புரியாது, பட்டாதா புத்தி வரும். பூ பூவா பூத்திருக்கு பூமியில என்ன பூ? செருப்பு. யாரா அது? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? யாருன்னு கேட்ட? மண்டாரு
இனிமே மாதை கிட்ட ஸ்டார்ட் பண்ண நீ இனிமே அவ்வளவுதான். ஏன் எதுக்கு எதுக்குன்னா இந்த கோபம்? அவ என்ன ஐ லவ்னு சொல்லிவிட்டாடா. என்னது ஐ லவ் யூ சொல்லிட்டாளா? ஆமாடா, அப்படியே கண்டல் போய் விழுவுடா. நெசமாவா? நெசமாதாடா. ஐயோ மாதவி, உன்னை சொல்லி குற்றம் இல்ல, என்ன சொல்லி குற்றம் இல்ல. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. அப்படியே பாடிட்டு போ, 4 வீட்டுல காசு போடுவாங்க. ஆமா, அவளுக்கு அறிவே இல்லையா? அது போயும் இந்த ட்ரம்ம காதலித்தான் சொன்னாலே, என்னால என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்குது. பொதுவாக என் மனசு தங்க, ஒரு போட்டியினா வந்து விட்டா சிங்க. உண்மையே சொல்வேன், நன்மையே செய்வேன். என்னமாமா பாட்டெல்லாம் வெகு ஜோரா இருக்கு? எல்லாம் ஒன்ன நினைச்சுதான். ஆமா மன்னாரே, என்ன தலையில துண்டு போட்டு நிக்கிற? அவனுக்கு லவ் பெயிலரா, அக்கா அழுவுறா, அவன் கிடக்குறான். ஆமா, நம்ம கொஞ்சம் விட்டு போடுறா. எங்க வச்சுக்கலாம்? எப்ப வச்சுக்கலாம்? ஒரு நிமிஷம் இரு மாமா, அலையாத. இருக்க முடியல. ஆமா ஆமா, இருக்க முடியாது. டேய் ஏண்டா இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள கார்த்திகை மாசம் நாயாட்டம் பஸ்லேட்டுக்கு அலையிறான் பாரு. ஏண்டா நானாவது கார்த்திகை மாசம் நாய், நீ புள்ளாக்களை தேங்காய் உடைக்கிறாங்களே, பொறுக்கிற புரு புரு வந்த தேங்காய் கடைகளை முக்காடு போட்டுக்கிட்டேன். ஏய் இங்க பாரியா, என் மாமனுக்கு என் மேல அம்பட்டு பிரியம், உனக்கு அதெல்லாம் புரியாது. நான் உன் மேல பிரியம் இல்லாம இருக்கேன்னா? அடி சண்டாளி, என் தலையில முறங்கா அடிச்சு விட்டீங்களே. பொட்டி கருப்பொட்டியே வாசமுள்ள ரோசாவ கட்டரும்பு மூச்சுன்னு சொன்னாங்க. கட்டரும்பு மூச்சுன்னு சொன்னாங்களே, அப்புறம் என்ன மயிர் அடிக்கிறேன் போராடி. சரி வாமாமா, நம்ம போலாம். அப்பா இன்னைக்கு உன் முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, காலேஜ் லைஃப்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்குது? காலேஜ் படிப்பு அப்படியே சுமாரா போயிட்டு இருக்குதுப்பா. டேய் என்னடா சுமாரா போயிட்டு இருக்குதுன்னு? உன் படிப்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நீ 7-8 அரியர் வச்சிருக்கிற, எனக்கு தெரியாதா என்ன? சரி, அந்த பார்வதி உமாவை பாத்தியா, பேசினியா? அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டியா இல்லையா? ஓ அதுவா? அப்பா உமா வீட்டில் காதலை பற்றி சொல்லிட்டாலாம். அவங்க வீட்லேயும் அவங்க அம்மா அவங்க அண்ணன் 2 பேரும் முறைப்படி நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை கேட்க வர்றதா அவ சொன்னான். என்னடா இது புதுசா இருக்குது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்பாங்க. நீ என்னடானா அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொல்ற? ஆமாப்பா, உங்க சம்மதத்தை கேட்க தான் அவங்க வராங்க. நீங்க அவளை சீக்கிரம் சம்மதிக்க கூடாது. டேய் சர்மா, இதுக்காக தாண்டா இந்த நாகலிங்க இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். டேய் சர்மா, அந்த பார்வதி என் காலில் விழுந்து கெஞ்சுற வரைக்கும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்டா. நீ கவலைப்படாத, நீ போய் சாப்பிடு, அவங்க வரட்டும், நான் பேசிக்கிறேன். சரிங்கப்பா, சரி நான் வரேன். ஐயா, உங்களை ஒரு விஷயமா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தங்க. ஓ நீயா? ஆமா, அது யாரு? அது எங்க அம்மா பார்வதிங்க. ஓ பார்வதியா?
பார்வதி, நீ என்ன உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்ன மறக்கலையே? என்ன ஞாபகம் இருக்குதா உனக்கு? இல்லையா, நான் மறக்கல. உங்களை நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஐயா, நாங்க வந்த விஷயம். சொல்லு சொல்லு, என்னப்பா சமாச்சாரம்? ஐயா, உங்க மக சர்மாவும் என் தங்கச்சி உமாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. அது விஷயமா தான் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேங்க. டேய், உன் தங்கச்சி என் பையன் முன்னாடி வேணா பழகிருக்கலாம், பேசியிருக்கலாம், சுற்றி சுற்றி வரலாம். ஆனா என் பையன் உன் தங்கச்சி பின்னாடிலாம் சுற்றி இருக்க மாட்டானு. ஐயா, ஏதோ சின்னஞ்சிறுசுங்க தெரியாம பண்ணிட்டாங்க. அவங்கள நீங்க தான் நல்ல மனசு பண்ணி ஏத்துக்கணும் ஐயா. நீயும் பேசுற, உன் பையனும் சொல்றான், ஒன்னா பழகுறாங்க பேசுறாங்கன்னு சொல்ற. ஒன்னா பேச மட்டும்தானே செய்யறாங்க, ஒரே கட்டல்ல ரெண்டு பேரும் படுக்கலையில. யோ யோ, பெரிய மனுஷனை பாக்குற இல்ல? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஐயா, உனக்கு கூட கோபம் வருதா? ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. தங்கச்சி மேல இருக்க பாசத்துல அப்படி பேசிட்டேன். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எங்க தங்கச்சியும் உங்க பையனையும் சேர்த்து வைக்கணும். உங்க காலில் கூட நான் விழுவுறேங்கய்யா. சிவா, ஏய் விட்றா கால. என்னமோ பெரிய சூரப்புலி மாதிரி பேசுன, இப்ப என்னடா காலில் விழுந்து கெஞ்சுற? ஏய் சிவா, ஏண்டா ரெண்டு நீ ஏன்டா காலில் விழுவுற? அந்த ஆள் காலில் நீ ஏன்டா விழுவுற? ஆம்பளனா நேருக்கு நேரா நின்னு பேசுறா. யோ, உன் பையன் செஞ்சது உனக்கு தப்பாவே தெரியலையா? எதுரா தப்பு? எது தப்பு? ஏண்டா ரெண்டு பேரும் என் பையன் அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டா? என் பையனை வளைச்சி போட்டு என் சொத்தெல்லாம் வளைச்சி போடலான்னு ரெண்டு பேரும் திட்டம் போட்டு வந்துட்டீங்களா? டேய், நீ என்ன பண்ணினாலும் சரி, என் காலில் விழுந்தாலும் சரி, கையை பிடிச்சாலும் சரி, உன் தங்கச்சிக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்காது, நடக்கவே நடக்காதுடா. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னோட பிள்ளையோட வாழ்க்கையில விளையாடுறாதீங்க ஐயா. ஏய், பொட்ட பிள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்து ஊருமைய விட்டுட்டு என்கிட்ட வந்து பாடுனா பாட்டு சோகப்பட்டு பாடுனா நான் என்னடி பண்ணுவேன்? ஐயா, என்ன பழி வாங்குறதா நினைச்சிட்டு நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ஐயா. அம்மா, நம்ம தங்கச்சி நம்ம பேச்ச கேட்டிருந்தா நாம ஏமா இப்படி எல்லாம் இருக்க போறோம்? நம்ம தங்கச்சிக்காக நம்ம காலமெல்லாம் தலங்குளிச்சுதான் வாழணுமா? என்னடா இளவு ஊடா, இங்க வந்து ரெண்டு பேரும் ஒப்பாரி வைக்கிறீங்க? சரி சரி, என் பையன் வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். இப்ப இடத்த காலி பண்ணுங்க. அண்ணா, அப்பா அப்பா எங்க? அம்மா அவமானம் தாங்காம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. ஏ, என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த நாகலிங்கத்துக்கிட்ட நாங்க கெஞ்சாத குறையா கெஞ்சி பார்த்துட்டோம். இவ்வளவு அவன் காலை புடிச்சு கூட கெஞ்சி பார்த்துட்டான். அவன் அதுக்கு கூட சம்மதிக்கல. ஏ, அங்க சர்மா இருந்தாரா இல்லையா? அவன் எங்க அங்க இருந்தான்? அவன் வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு வெளியவே வரல. எல்லாம் அவங்க அப்பாங்காரன் தான் பேசினான். அவர் அப்படி பேசியிருக்க மாட்டாரே. நீ தான் அப்படி சொல்லணும். என்னையோ அம்மாவையும் படு கேவலமா பேசிட்டான். சரி சரி, என்ன கட்டிக்க போறவங்களும் உங்களை அவமானப்படுத்தல. ஓஹோ, இன்னும் அவன் வேற என்ன கேவலமா பேசணுமா? தங்கச்சி உமா, உன் நல்ல
நல்லதுக்கு சொல்றேன். அவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாமா. என்ன அவன் சரிப்பட்டு வரமாட்டானா? அத சொல்றதுக்கு நீ யாரு? என்ன சொன்ன? நீ யாரா? ஒரு வார்த்தையில இந்த அண்ணனோட மூச்சே நின்னு போற மாதிரி பேசிட்டியேமா. தங்கச்சி, உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன், என்ன மறந்துட்டியாமா? இல்லடா, நான் எதையும் மறக்கல. நீங்க சொல்றபடிதானே நான் கேட்டு நடந்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட நீயே இந்த அண்ணனை ஒரு வார்த்தையில சுட்டு பொசுக்கிட்டியேமா உமா. அண்ணா, ஆனா இது என் கல்யாண விஷயம். இது நீங்க சொல்ற மாப்பிள்ளைய என்னால ஏத்துக்க முடியாதுண்ணா. உமா, உங்க அண்ணன் சொல்றத கொஞ்சம் கேளுமா. உமா, நீ சொல்ற மாப்பிள்ளைய எங்களால ஏத்துக்க முடியாது. அது நீ சொல்லக்கூடாது. அம்மா, அவன் ரொம்ப கேடு கெட்டவம்மா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் தான் ஏன் புருஷன். அம்மா, அவன் ரொம்ப அசிங்கமானவம்மா. அத நான் பாத்துக்கிறேன். ஏண்டி, அவெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே இல்லடி. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இங்க பாருடி, அவன் உன்னை ஒழுங்காவே வச்சு காப்பாத்த மாட்டான்டி. அத நான் பாத்துக்கிறேம்மா. அத பத்தி நீ கவலைப்படாத. சரி, உன் விருப்பம் போல நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா என்கிட்ட மட்டும் நீ பேசவே கூடாது. உமா, விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். அம்மா, தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, அவசரப்பட்டுடே தங்கச்சி. அவன் உனக்கு சொன்னாலும் புரியாது, பட்டாதான் புத்தி வரும். இதுக்கு மேல உன் விஷயத்துல நாங்க தலையிடல. எல்லாம் விதி விட்ட வழி. உமா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தாங்க. ஆனா என்ன, அண்ணனையும் அம்மாவையும் தூக்கி எறிஞ்சு பேசிட்டு இப்படி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அட, இதுக்கு போயா கவலைப்படுற? இப்ப நான் எங்க அப்பனுக்கு தெரியாம உன்னை வந்து இப்ப கல்யாணம் பண்ணிக்கலையா? எல்லாம் போக போக சரியாயிரும். சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். கேங்க, நம்ம இப்ப வீட்டுக்கு போனா உங்க அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் எங்க அப்பா நான் சமாளிச்சுக்கிறேன். வா போலாம். மாதவி, மாதவி, இப்போ உனக்கு சந்தோஷமா? எனக்கு என்ன மாமா, சந்தோஷம் தான் மாமா. அப்படியா? சரி வா போகலாம். இது என்னடா அக்கிரமா இருக்குது? ஏன்டா ஊருக்குள்ள எவனாவது பிள்ளை பத்து விடுவான், நீங்க அப்படியே கூட்டிட்டு ஓடி போலான்னு பாக்குறீங்களா? இது என்னடா திருட்டு கல்யாணம்? ஐயோ, நாங்க ஒன்றும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ஆளுக்கு பிடிச்சிருந்துச்சு. நாங்க மனசு ஒத்து போய் தான் கல்யாணம் பண்ணோம். முடிஞ்சா வாழ்த்து, இல்ல வாயை மூடிக்கிட்டு போ. மாதவி, நீ மகராசி போல வாழணும். அதை என்னாலும் நான் பார்க்கணும். நீ வாழணும், வாழணும். வாழ்த்துட்டீல, ஒழுங்கா போடாண்டா, அழுவாங்க போடா. இல்லடா அண்ணே, இந்த மாதவி மனசை தேத்திக்கிறேன். பள்ளி ஏய், பள்ளி ஏய், அட என்னடா சொல்றா? பள்ளி பள்ளிங்கறா. மூடி போ எடுத்தடா. இல்ல, அந்த பத்து நைட் எங்க வச்சிருக்கீங்க? ஏய், எங்க வீட்ல தான். டேய் டேய், அது இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. ஏய், அந்த பஸ் நைட் நடக்கும்போது ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டா. இது யாராவது போட்டோ எடுப்பா?
சாப்பிடுவாங்களா? டேய் இன்னும் உதப்படுதான் சாப்பிட்றேன். டேய் உதப்படுதான் சாப்பிட்றேன். ஐயோ விடுங்க பாம், அவர் ஏன் அடிக்கிறீங்க? அவன் எப்படி கேக்குறான்? மாதவி மாதவி எப்படியே நீ கல்யாணம் பண்ணிவிட்ட, அப்புறம் உன் கையில இருக்கிற ரேகை இருக்குதுல்ல, எப்படி சொல்லலாம்? அது உனக்கு 2 புருஷன்னு காட்டுது. அதனால வாரத்துக்கு 7 நாள் 6 நாள் அவங்க கூட வந்துரு, 1 நாளைக்கு மட்டும் என் கூட வந்துரு. மாதவி மாதவி உன் மேல எனக்கு ரொம்ப ஆசையா வருது. மாமா எனக்கும் உன் மேல ரொம்ப ஆசை தான். எனக்கு என்னென்னமோ பண்ணுது. சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பலாப்பழமே, சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பலாப்பழமே, தாளம் போட்டு நடந்துகிட்டு தவிக்க வைக்கிற என் மனசே பொண்ணு, தாளம் போட்டு நடந்துகிட்டு தவிக்க வைக்கிற என் மனசே பொண்ணு, ஆசை தாங்கலியே வாடியம்மா கண்ணு, ஆசை தாங்கலியே வாடியம்மா கண்ணு, மல்லு வெட்டி மடிச்சு கட்டும் மச்சான் ஒரு மயில கால, கரும்பு எடுத்து சாறு பிழிஞ்சு சக்கரை பொங்கல போடு, நீ எறும்பு போல நடந்து நடந்து இனிப்பு அதில தோடு, கரும்பு எடுத்து சாறு பிழிஞ்சு சக்கரை பொங்கல போடு, நீ எறும்பு போல நடந்து நடந்து இனிப்பு அதில தோடு, சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பலாப்பழமே, தாளம் போட்டு நடந்துகிட்டு தவிக்க வைக்கிற என் மனசே பொண்ணு, ஆசை தாங்கலியே வாடியம்மா கண்ணு, ஆசை தாங்கலியே வாடியம்மா கண்ணு, மல்லு வெட்டி மடிச்சு கட்டும் மச்சான் ஒரு மயில கால, ஆம்பளங்கே பூவை போல வெளியில் சொல்வது உண்டு, 1000 நான் நினைச்ச போதும் அதிலே நாங்க தண்டு, ஆம்பளங்கே பூவை போல வெளியில் சொல்வது உண்டு, 1000 நான் நினைச்ச போதும் அதிலே நாங்க தண்டு, மல்லு வெட்டி மடிச்சு கட்டும் மச்சான் ஒரு மயில கால, மல்லு வெட்டி மடிச்சு கட்டும் மச்சான் ஒரு மயில கால, பிஞ்சு பொடி என்னிடத்தில் பிரியமுள்ள சவத்த கால சாமி, உன்னை பிரிவதென்றால் சாங்கலியே பூமி, உன்னை பிரிவதென்றால் சாங்கலியே பூமி, சேலங்கட்டி மாம்பழமே திண்டுக்கல் பலாப்பழமே, தாளம் போட்டு நடந்துகிட்டு தவிக்க வைக்கிற என் மனசே பொண்ணு, ஆசை தாங்கலியே வாடியம்மா கண்ணு, ஆசை தாங்கலியே வாடியம்மா கண்ணு.
சிந்தனையில் இருக்க போல. அது ஒன்றும் இல்லடா. மோகன், உங்க மனசு இவ்வளவு கஷ்டப்படுன்னு எங்களுக்கு தெரியும். மித்ரா, உமா ஓடி போயிட்டான்னு என் முன்னாடியே பேசுறாங்க. அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல மித்ரா, தாங்க முடியல. மோகன், அவ இப்படி செய்வான்னு நாங்க யாருமே நினைச்சு கூட பார்க்கல. டேய் கேசவா, உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும் மோகன். நேத்து உமாவுக்கும் சர்மாவுக்கும் நம்ம ஊர் முருகன் கோயில கல்யாணம் நடந்துச்சு. உமா ரொம்ப அவசரப்பட்டுட்டா. மோகன், இங்க பாருங்க, அவ தலையெழுத்து அப்படி, அது யாரால மாத்த முடியும்? அதே நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாம உங்க முன்னாடியே நீங்க பாருங்க. இது பாருங்க, அவ விட்டுட்டு போயிட்டா. அவளை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இனிமேல் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். நாங்க வரோம். சரி மித்ரா. என்னடா மோகன், மரியாதையா பேசு. மரியாதையா? உனக்கா? டேய், நேத்து எனக்கு கல்யாணம் நடந்தது, நீ கேள்விப்பட்டிருப்பிய? தெரியும், இது உன்னோட வேலையா தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சா சரி. இங்க பார், இனிமே அவளை பார்க்கறது எங்கேயாவது பேசுறது எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, ரெண்டு பேத்தையும் பணமாக்கிடுவேன். ஜாக்கிரதை. வார்த்தைய அளந்து பேசு. டேய் மோகன், டேய் நிறுத்துறா. நீங்க ரெண்டு பேரும் ஊர் சுத்தனது யாருக்கு அங்க தெரியாது. டேய் சர்மா, டேய் டேய் மோகன், நேத்து வரைக்கும் அவ உன் காதலி, ஆனா இன்னையிலிருந்து அவ என் மனைவிடா. எங்கேயாவது பார்க்கறது பேசுறது தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அப்புறமேட்டு உங்களை ரெண்டு பேர்த்தையும் பணமாக்கிடுவான். பாத்துக்க. ஏய் சர்மா, எங்க காதல் உண்மையானது. உமாவை ஒன்றும் செஞ்சிடாதரா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரெண்டு பேரும் பார்த்து பேசுனதோட சரியா, இல்ல படுக்க வரைக்கும் போனீங்களா? எங்க காதல் புனிதமானது. ஒண்ணு சர்மா, இது ரொம்ப அக்கிரமம். ஏய், எதுடா அக்கிரமம்? இவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு ஊர் சுத்தினாங்களா, அது அக்கிரமா? நான் அவளை கல்யாணம் கட்ட அக்கிரமா? டேய் வாங்கடா மூடிக்கிட்டு. வாமா, வா வா, வந்து உட்காரு. வா. இல்லைங்க, முதல்ல இந்த பாலை குடிங்க. பாலா? ஏய், யாருக்கு பால்? இங்க பார், இந்த பால் கொண்டாடுறது, அத நீ பாதி நான் பாதி குடிக்கிறது எல்லாமே பழைய பேசல். இப்ப என்ன தெரியுமா? அங்க பார், அந்த பாட்டில பிராந்தி இருக்கு, அதை எடுத்து ஒரு டம்ளர்ல ஊத்து, நீ பாதி நான் பாதி குடிக்கலாம். வா வாடி, போய் ஊத்து போ. இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாங்க. யா, குடிச்சது இல்லையா? இனிமே குடிச்சு பழவிக்க. நான் ஊத்த மாட்டேன். ஏய், ஊத்துறீங்களா? போய் ஊத்துறீ போதல.
இந்தா நீ கொஞ்சம் குடி. வேண்டாங்க, எனக்கு வேண்டாம். ஏய், புருஷன் சொன்னா கேட்கணும், குடினா குளிக்கணும். என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஏய், புருஷன் பேச்சா தட்டக்கூடாது. குடியடி, கொஞ்சம் எடுத்து அந்த குடி. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் என்ன நடந்துக்காதீங்க. இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏய், என்னடே பண்ணுவ? விடியட்டும், உங்க அப்பா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? எனக்கு சாப்பாடு கொஞ்சம் போடுங்கம்மா. இல்லப்பா, நான் சாப்பாடு எதுவும் செய்யலப்பா. ஏம்மா? உன் தங்கச்சி பண்ண காரியம் தெரியும்ல, இந்த ஊர்ல தலை காட்ட முடியல. அம்மா அதுக்காக வசனப்பட்டுட்டு சோறாக்காம இருந்தா சரியா போயிடுமாம்மா? ஹே, உனக்கு அந்த கவலையே கொஞ்சம் கூட இல்லையாடா? இல்ல அவன் மேல பாசம்தான் இல்லையா? உன்னை போய் தலகுனிய வச்சுட்டாளேடா அந்த பாவி. அம்மா எனக்காமா தங்கச்சி மேல பாசம் இல்லைங்கிற? அவ மேல நான் உசிரியே வச்சிருந்தம்மா. ஆனா அவளோ நம்ம குடும்ப கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டாளேம்மா. இவ்வளவு நம்ம 2 பேரை கூட அவ ஒரு வார்த்தை நினைச்சு பார்க்கலையேம்மா. டேய், இந்த ஊர் வாயை அடக்கவே முடியலடா, வெளியில தலை காட்டவே முடியலடா. செத்து போயிடலாம் போல தோணுதுடா. நம்ம மானத்தை இப்படி வாங்கிட்டாலேடா. அம்மா அவளை என்னம்மா பண்ணலாம்? நான் வேணா போய் 4 வார்த்தை கேட்டு வந்துட்டா? இல்லடா, வேணாண்டா. அவ நல்லா இருக்கட்டும், அவ மனசுக்கு என்ன படுதோ அதை செய்யட்டும். அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு நடக்கிறதாவே இருக்கட்டும். உனக்கு நான் சாப்பாடு செய்யறேன், சாப்பிட்டு போலாம். என்னடா, கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள பீஸ் போட பல்பு மாதிரி இருக்கிற. ஆண்டாடே சொல்லுடா சொல்லு. நானும் அவளும் ஃபர்ஸ்ட் நைட்ல சகஜமா பேசிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு கேள்வி கேட்டா, நீ யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்டா. நான் ஒரு கூறு கட்டவன் ஆமான்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? என்ன அவன் அவளை தொடப்பானா? நீ என்ன தொடாத, நீ யார வச்சிருக்கிறியா அவகிட்டயே போனுட்டான். பாரு அவளுக்கு கொழுப்பா. சரி பண்ணிட்டியா? எங்க சரி பண்றது? நான் பாய் தலைவனையெல்லாம் எடுத்து திண்ணில வெளியில டுப்புக்குன்னு போட்டு கதவை தப்புக்குன்னு சாத்திட்டா. சரி நானும் நாளைக்கு பேசிக்கலான்னு நானும் தூங்கிட்டுண்டா. ஏய், தூக்கம் கூட உனக்கு வருமாடா? ஏய், அவளை உண்டு இல்லைன்னு சொல்லி ராத்திரியா மேட்ரை முடிக்கிறது விட்டுட்டு, ஏய் நீ அவனா? நீ விடுஞ்ச என்னடா ஆச்சு? விடுஞ்ச என்னாச்சு? வீடு திறந்து போட்டு கிடக்குது, அவளையும் காணும். அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் தேடி விட்டு அவங்க அம்மா வீட்டுல கேட்கறேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், இங்க தான் இருப்பங்கறாடா. டேய் பழனி, நான் சொல்ற மாதிரி கேட்டேனா? சொல்டா. உன் மாமியாக்காரிய உன் பொண்டாட்டி அனுப்பி வச்சிருவா. அது எப்பறா? சொல்டா. டேய், நான் எத்தனை பேத்துக்கு நியாயத்தை பேசி அப்படி குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துறியா? பிரிச்சா தெரியலடா. டேய் ஒண்ணு கேட்டு போவடாடா. டேய், இன்னைக்கு இப்பவே உங்க மாமியா வீட்டுக்கு போ. உன் மாமியா ஒரு பக்கம் படுத்திருப்பா, உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் படுத்திருப்பா. ஆமா, உன் பொண்டாட்டிய விட்டுட்டா. உன் மாமியாக்காரிய போய் இப்படி ஒரு சுரண்டு அப்படி கையை முடிச்சுடா. ஏய் மாமியாடா? ஆமாடா. டேய், நான் சொல்ற மாதிரி 2 நாளைக்கு மட்டும் மாமியா கையை பிடிச்சலு, தானா உன் பொண்டாட்டி அனுப்பி வச்சிருவா. உன்னை நம்பித்தான் இன்னைக்கு போறேன்.
போய் மாமியாவை கையை பிடிச்சி இழுக்கிறேன். ஆவறது ஆகட்டும்டா. மாமா, ஏம்மா உங்க மக என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு மாமா. அப்படியா? அவன் சண்டை போட மாட்டானே. சரி, அவன் வரட்டு கேட்குறேன். கேளுங்க மாமா. ஆமா, உன்னை அடிக்கிறான் அப்படி இப்படின்னு ஏதோ உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது. அவன் ஏமா உன்னை அடிக்கிறான்? மாமா, அவரு என்ன மது அருந்த சொல்றாரு மாமா. ஏமா, குடிக்கிறது ஒரு தப்பா? புருஷன் சொன்னா கேட்க வேண்டியதானே? இதா பாருமா, புருஷனை முதல்ல எப்படி சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. அவன் பேச்ச கேட்க வேண்டியதானே? அவன் குடிக்க சொன்னா நீ குடிக்க வேண்டியதானம்மா? நீ என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா சொல்ற? இதா பாருமா, உங்க அம்மா என்ன அடிச்சு அவமானப்படுத்தினாலே அது மட்டும் சரியா? ஏய், ஒழுங்கா நான் சொல்றபடி கேட்டு இருந்தா இரு, இல்லைன்னா இப்ப நீ வீட்டு விட்டு கிளம்பு. வீட்டை விட்டு கிளம்பணுமா? மாமா, உங்க பையன் என்ன ரொம்ப அவமானப்படுத்துறாரு. இது கொஞ்சம் கூட சரியில்லை. இதோ பாருமா, இப்ப சொல்றேன் கேளு. உங்க அம்மா ஒரு நாள் ஒரு பொண்ணு கூட நான் ஆசையா பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து உங்க அம்மாக்காரி அந்த பக்கமா வந்தா. நான் அப்பவே சொன்னேன், பார்வதி இது உனக்கு தேவையில்லாத வேலை, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டேருன்னு சொன்னேன். கேட்க மாட்டேன்னு அவ ஒன்று பேச, நான் ஒன்று பேச, கடைசியா உங்க அம்மாக்காரி என் கன்னத்துல அரைஞ்சி அவமானப்படுத்தினால அது மட்டும் சரியா? இப்போ எதுக்காக எங்க அம்மாவை தேவையில்லாம இழுக்கிறீங்க? பாருமா, இதோ பார் சர்மா, உன் இஷ்டப்படி அவ இருக்கிறாளா இல்லையான்னு மட்டும் கேளு. அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. ஏய், எங்க அப்பா சொன்னதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி காதலிச்சேன். உன்னை இந்த அளவுக்கு சித்திராது பண்றேன். ஆடி போலாம். ஏய் சர்மா, முடிவா ஒன்று சொல்றேன் கேட்டுக்கடா. இவளை மாட்டு கொட்டாயில கொண்டு போய் குடிவை. மாட்டு கொட்டாயையும் சுத்தம் பண்ணிக்கணும், உன்னையும் சந்தோஷமா வச்சுக்கணும். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா பாரு, இல்லைன்னா அவ கைய காலை ஒடிச்சு ஒரு மூளையில போடு. உனக்கு நான் வேறொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ சந்தோஷமா இருடா. என்ன மாணிக்கம்? வாங்க வாங்க ராசு, வாங்க. ஏதாவது சமாச்சாரமா? ஆமா மாணிக்கம், அந்த நாகலிங்க மாவன் சர்மா இருக்கான்ல, ஆமாங்க. அவன் அந்த பார்வதி மாவ உமாவை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாமா? அந்த ஊரு பத்தி பேசுறாங்களே. அது மட்டும் இல்ல, தினமும் சித்திரவதை செய்யறானா. மாட்டு குட்டாயில ஒரு இடத்த ஒதுக்கி சாணி வேற போட்டிருக்கிறானா. குடிச்சிட்டு வந்து தினமும் அடிக்கிறானா. பார்வதி வந்து இப்பதான் என்கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டு போகுதுப்பா. அதுக்கு இப்ப நாம என்னையா செய்ய முடியும்? சரி பார்வதி, நீ போய் உன் மவளை பார்த்துட்டு வா. அப்படியே அவனுங்களையும் நாக்க பிடுங்கி சாகிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வா. கிடைச்ச பிள்ளைங்கெல்லாம் இப்படி ராவடி பண்ணி கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணா இது உங்களுக்கே நல்லா இருக்கான்னு கேட்டு வா. உங்களுக்கு சொன்னா புரியாது, பட்டாதாண்டா புரியுன்னு 4 வாரத்தை கேட்டுவான்னு இப்பதான் அனுப்பிச்சிருக்கிறேன். சரிங்க. வணக்கம். வாங்க. வணக்கம். ஆமா, யாரை கேட்டு நீங்க உள்ள வந்தீங்க? ஏய், என் தங்கச்சி விட்டு வர்றதுக்கு நான் யாரை கேட்கணும்? இது எங்க மாமா வீடு. யாரை கேட்கணும்? நான் உங்க மாப்பிள்ளையாச்சே. யாருக்கு? யாரா மாப்பிள்ள?
தட்டை எடுத்துட்டு ஒழுங்க மரியாதை வெளியே போங்கடா. டேய் மாமா அப்படித்தான் பேசுவாரு. அந்த தட்டத்தை அந்த ஸ்டூல்ல வைங்கடா. மச்சான் பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணை பார்த்துட்டு நிச்சயம் பண்ணுவோம். நல்ல நேரம் போறதுக்குள்ள சீக்கிரம் நிச்சயம் பண்ணுவோம் மச்சான். நாங்களையும் உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா தட்டை எடுத்துக்கிட்டு எல்லாரும் வெளியே போங்க. மச்சான் இங்க பாரு மச்சான், கூட பிறந்த தங்கச்சிய அந்த நினப்பு உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நடந்தது மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மன்னிப்பா உனக்கா? எதை மறக்க சொல்ற? உன் சொத்துக்காக என் பொண்டாட்டிய குத்தி கொலை பண்ணிய அதை மறக்கிறதா? இல்ல என் பொண்டாட்டி இழந்த பிறகு என் குழந்தையோட என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனிய அதை மறக்கிறதா? இல்ல இந்த ராசு கட்டிக்கு போற பொண்ண துடிக்க குத்தி கொலை பண்ணிய அதை மறக்கிறதா? மச்சான் அதெல்லாம் ஏதோ ஒரு அரிய பருவத்துல தெரியாம செஞ்சாச்சு. இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கலாமா மச்சான்? விடுங்க மச்சான். அதுக்கெல்லாம் நன்றி கடனா தான் இப்ப என் பையனுக்கு உன் பொண்ணை கேட்டு வந்திருக்கிற. ஏய் போதும் நிறுத்துங்கடா. எதுடா நன்றி கடன்? பாவம் அந்த பார்வதியோட பொண்ணு உமா, அவளை கூட்டிகிட்டு போய் உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. ரத்தனம் அவளை கல்யாணம் பண்ணி அடித்து தூக்கில் தொங்க விட்டீங்க. இப்போ வெக்கமே இல்லாமல் இந்த மாணிக்கம் அவளை மித்ரா பொண்ணு கேட்டு வந்திருக்கிற உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை? வெக்கமா? ஆமா எனக்கு அவளுக்கு குழந்தைங்க இல்லை, அவ இருக்கிறதே வேஸ்ட்னு சொல்லி அப்படியே தூக்கில் தொங்க விட்டுட்டேன். இது என்ன தப்பு? டேய் அவளுக்காடா குழந்தை இல்லை? குழந்தை பாக்கியமே உனக்கு இல்லைன்னு அவள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது. இந்த ஊரில் மட்டும் அவள் சொல்லியிருந்தான்னா குழந்தை பெற்றுக்கிற பாக்கியமே இல்லாத ஒருத்தன்னு ஒன்ன காரி துப்பியிருப்பாங்கடா. இது என்ன புது கதையா இருக்குது? புது கதை இல்லடா, இதுதான் உண்மையான கதை. ரத்தனம் அவளை அடிச்சு தூக்கில் தொங்க விட்ட, பார்வதி மாவளை மாட்டுக்குட்டாயில் கட்டி சாணி வேற போட்ட. இப்ப கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம மாணிக்க மாவ மித்ராவை பொண்ணு கேட்க வந்திருக்கிறீங்க. உன்னையெல்லாம் எதிர்டா அடிக்கிறது? இங்க பார், இது என் முறை பொண்ணு. பொண்ணு கேட்டு கொடுக்கலைன்னா அவளை தூக்கிட்டு போய் நான் தாலி கட்டுவேன். அது தெரியும்ல? ஏய் இது என் பங்காளி மாணிக்கத்தோட பிரச்சனை. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்கன்னா உங்களை அடிச்சே துரத்திடுவோம். பேசா தட்டத்தை தூக்கிட்டு போங்கடா. நாகலிங்கம் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா தட்டத்தை தூக்கிட்டு ஒழுங்கா மரியாதையா வெளியே போங்க. மச்சான் மரியாதையா சொல்றேன், உன் பொண்ணை என் பையனுக்கு கொடுத்துரு. இல்ல என்ன நடக்குங்கிறது உனக்கே நல்லா தெரியும். மனசுல வச்சுக்கிட்டு எதா இருந்தாலும் பேசு. அப்பா இவங்கிட்ட என்ன வந்த பேசிக்கிட்டு? மாமா மாணிக்கம், நாங்க மறுபடியும் வருவோம், பொண்ணு கேட்போம். கொடுக்கலைன்னா பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவேன். வாங்கப்பா போலாம். அப்படியே 1000 வால்ஸ் பல்பு எரியுற மாதிரி உன் முகத்துல அப்படி சிரிப்பா இருக்குது. ஆமாடா, நீ சொன்ன மாதிரி போய் மாமியால கையை பிடிச்சி இழுத்தேன். மாமியாரு உனக்கு அத்தை முறையா இல்ல அக்கா முறையா? எனக்கு அத்தை முறை தான்டா. அப்படியா? அத்தைய கையை பிடிச்சி இழுத்தா தப்பே இல்லை. அப்புறம் என்ன, வந்ததுமே ஃபர்ஸ்ட் நைட் இல்ல ஃபர்ஸ்ட் பகலெல்லாம் முடிஞ்சு போச்சுடா. உனக்கு ரொம்ப 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 மதர்ச்சோரு. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இல்ல. அதுக்கு நேரம் அவன் எதுக்கு ராத்திரின்னு ஒண்ணு இருக்குது தூங்குறதுக்கு. ஏடா நாய் கூட தான் நடத்த நேரத்துல போகுது, அந்த மாதிரி போயிடுவாடா. பின்ன கிடைச்ச போக வேண்டியதா? சரிடா, எப்படியோ உன் பொண்டாடி கூட சந்தோஷமா இருக்கிற. ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்டா.
சரி. பங்காளி சர்மா. ஏய் எங்கடா சர்மாவை காணோம்? வர சொல்டா. ஆமா வீட்டுக்குள்ள தானே இருந்தான், கூப்பிட்றா அவனை. வா பங்காளி. இங்க பாரு பங்காளி, உங்க மாமி வராங்க. ஐயா உங்க சம்பந்தி வராங்க பாருங்க. ஓ பார்வதி. அடடடடடடா. சம்பந்தி அம்மா சௌக்கியமா இருக்கிறீங்களா? ஐயா நான் என்னோட மகளை பார்க்க தான் வந்தேன். ஏன் என்னோட மகளை பார்க்க வரக்கூடாதா? ஓ மகளா? சரி. டேய் அத்தை, அத்தை சும்மா கும்முன்னு தாண்டா இருக்கிறா. அந்த பீர் எடுத்து ஊத்து. டேய் சம்பந்தி அம்மாட்ட பாட்டில கூடுறா. நீங்களாம் மனுஷனுங்க. போடா, ஏன்டா சம்பந்தி அம்மாட்ட போய் ராடி பண்ணிக்கிட்டு இருக்க? அடியே பார்வதி, இப்ப தெரிஞ்சுக்க. அன்னைக்கு சொன்னனே ஞாபகம் இருக்குதா? என் காலில் விழுந்து நீ கஞ்சி கதறி கூத்தாடுற வரைக்கும் விடமாட்டேன். அதனால தாண்டி உன் மவளை என் மவனை வச்சு லவ் பண்ண சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன். அடியே பார்வதி. டேய் அப்பா, இந்த சர்மா அப்பாவுக்காக எதை வேணாலும் செய்வான். அன்னைக்கு நீங்க சொன்னதுக்காக தான் அவன் மவளை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண சித்திரை செஞ்சேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவன் காலில் வந்து விழுந்துட்டான். போதுமா? டேய் நான் நினைச்சது எதிரா நடக்காம இருந்தது. சரி, இனிமேல் பார்வதி வாழ்க்கையில யாரும் தலையிடாதீங்க. அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டு போட்டோம். நான் இவளை காலில் விழுன்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. சரி. கடவுளே, என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க. இவ்வளோ அசிங்கத்தை தாங்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? கூடாது, கூடாது. என்னம்மா ஆச்சு? ஏமா மாதிரியா இருக்கீங்க? சிவா, நான் தங்கச்சியை பார்க்க அவ வீட்டுக்கு போயிருந்தேன்டா. அங்க அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காடா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? நான் அவங்க வீட்டுக்கு போய் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க சிவா. இந்த அவமானத்தை எல்லாம் என்னால தாங்க முடியல சிவா. நம்ம புள்ள ஒழுங்கா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா சிவா? நம்ம காயப்படுத்திட்டு போயிட்டாலேமா சிவா. என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க சிவா. இனிமே நான் அம்மா என்ன உயிரோடவே இருக்க மாட்டேன் சிவா. சிவா, அம்மா அவசரப்பட்டுட்டீங்களே அம்மா, அவசரப்பட்டீங்களேம்மா. அம்மா இனிமேலா யாருமா அம்மானு கூப்பிடுவா? அம்மா 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 எழுதுறீங்கம்மா. அம்மா என்னை
பாருங்கம்மா. அம்மா அம்மா எழுதுறீங்கம்மா. அம்மா என்னடா ஐயா, அவமானம் தாங்காம எங்க அம்மா விஷத்தை குடிச்சு இறந்துட்டாங்கய்யா, இறந்துட்டாங்கய்யா. அம்மா ஏம்மா இப்படி பண்ணீங்க? அம்மா எழுதுறீங்கம்மா, எழுதிருச்சு என்கிட்ட பேசுங்கம்மா. ஐயா நீங்களாவது எங்க அம்மாவை என்கிட்ட பேச சொல்லுங்கய்யா, பேச சொல்லுங்க ஐயா. நீங்களாவது சொல்லுங்கய்யா. மித்ரா நீ சொன்னா அம்மா கேட்பாங்க. மித்ரா சொல்லு மித்ரா, எங்க அம்மாவை என்கிட்ட பேச சொல்லு மித்ரா. மித்ரா சிவா அழுவாதப்பா. அம்மா மான ரோஸ்துக்கு கட்டுப்பட்டவங்க. அந்த சண்டாளுங்க சொன்ன பேச்சுக்காக இறந்துட்டாங்க. நீ ஆக வேண்டியதை பார்க்கலாம்ப்பா. அழாதப்பா, அழாத. அம்மா அம்மா இனிமே நான் யாரமா கூப்பிடுவேன்? அம்மா அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டேம்மா. அழாத சிவா, நாங்களும் துணையா இருக்கிறோம். அழாதப்பா. அம்மா அம்மா சிவா எதுக்கும் கலங்காதப்பா. மாணிக்கம் ஆக வேண்டியதை பார்க்கலாம்ப்பா. எழுதுறீங்கம்மா, எழுதுறீங்கம்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து கொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. எறும்பு அண்டாம தூசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா. கண்ணோரக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. நீல பொண்டாடி இப்படி தெரிஞ்சிருந்தா உனக்கு கட்டிக்க மாட்டேங்க. கட்டிக்க மாட்டேங்க. யோ கம்மையா புள்ளத்தாச்சி புள்ளன்னு கூட பார்க்காம இப்படி போட்டு அடிக்க அறிவு இருக்கா உனக்கு? யோ மரியாதையா போய். எதுக்குடா அவன் பொண்டாடி போட்டு இப்படி அடிக்கிறா? குடும்ப விஷயம் நீ சொல்லுமா மாதவி. ஐயா அது ஒன்றும் இல்லை. என் வயிற்றுல இருக்க பிள்ளைய ஸ்கேன் பண்ணி பார்த்தா தோ இந்த கூமட்டைக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணுமா. என் வயிற்றுல இருக்க குழந்தை பொம்பளை பிள்ளைன்னு ஸ்கேனில் வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு போட்டு புள்ளத்தாச்சி பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி அடிக்குது. முன்ன ஸ்கேன் பார்க்கறதே தப்பு. உங்களை யார் ஸ்கேன் பார்க்க சொல்றது? நல்லா சொல்லுங்கய்யா. நல்லா இந்த மரமட்டைக்கு உரைக்கிட்டோம். டேய் பழனி, உனக்கு அறிவே இல்லையா? உன் பொண்டாட்டி வயித்துல வளருது உன் குழந்தை தான். உனக்கு முன்ன புரிஞ்சுக்க. அப்ப ஐடா பெத்து கொடுக்க சொல்லுங்க. யோ இதுல என்ன நியாயம் நீங்களே கேளுங்க. வாய மூடிக்கோ. இங்க பாரு, புள்ளைய சுமக்கிறது டே கொனா கம்மனுதான் இறேன். புள்ளைய சுமக்கிறது மட்டும்தான் நாங்க. புள்ளைய கொடுக்கறது யாரு? நீங்க தானே. அது பொட்ட பிள்ளையா கொடுக்கறது பையனா கொடுக்கறது உன் கையில இருக்கு. உனக்கு சுமந்து பெத்து கொடுக்கறது இல்லாம பையன்தான் வேணும் பொண்ணுதான் வேணும்னு என்னை போட்டு அடிக்கிறியா? இதுல என்ன நியாயம்? நான் தானே இந்த ஆளை போட்டு உதைக்கணும். மாதவி சொல்றது சரியான வார்த்தை தான். ஒன்றும் தப்பே கிடையாது. ஏய் பழனி, உனக்கு தாண்டா அறிவே இல்லை. உன் பொண்டாட்டியை ஒழுங்கா கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துற வழியை பாரு. சரியா? போலாம். வா போலாம். சர்மா யார் அது? பங்காளி உன் மனைவியை கூட்டிட்டு வந்துட்டோம். சபா வாடி என் பத்தினி தங்கமே வா.
என்னங்க இதெல்லாம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க வீட்டுக்கு போலாம். போடி போடி புறம்போக்கு. போறதுக்காக உன்னை இப்ப கூட்டம் தான் சொன்னேன். ஏய் வேட்டை வேட்டை வேட்டையாடி போறண்டி வேட்டை. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணுமே புரியாது. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுரி. என்ன? ஏய் முதல்ல உன் ஆசை காதல்ன பாரு. அவனை நான் தாங்க கூட்டு வந்து வச்சிருக்கேன். டேய் பங்காளிங்களா போய் அவனை கூட்டு வாங்கினாங்க. இவர் எப்படிங்க? வாடா மோன், உன் காதலி பார்க்காம சோறு கூட திங்க முடியல. உமா நீ எங்க இங்க? இவங்க தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நல்லா இருக்கிறியா உமா? நீ எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அப்படியே பாசத்தை அப்படியே அள்ளி கொட்டுறான். சர்மா அவங்க பசியோடு இருப்பாங்கடா. முதல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், அப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்டா. அடா ஆமா. டேய் ஏய் பங்காளிங்க வாடா, போய் அந்த சாப்பாடு எடுத்துட்டு வாங்கடா. சாப்பிடுங்க. உமா கொஞ்சம் சாப்பிடுமா. வேணாம் மகன், நீங்க சாப்பிடுங்க. சரி உமா, நான் முதல்ல சாப்பிட்றேன், நீ அப்புறம் சாப்பிடு. எனக்கு வேண்டாங்க, நீங்க சாப்பிடுங்க. இல்ல நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம். இது உங்களுக்கு தான். சாப்பிடுங்க, பரவாயில்ல, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. ஏங்க நாங்க சாப்பிட்டோம், வாங்க போலாம். போலாம் போலாம், அவசரப்படாத. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமேட்டு போலாமே. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க என்னங்க வேலை? வாங்க போலாம். ஓடி புறம்போக்கு. நீங்க இப்ப 2 பேரும் சாப்பிட்டீங்களே சாப்பாடு, அதுல விஷம் கலந்து கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க 2 பேருமே க்ளோஸ். க்ளோஸ்னா தெரியாது, 2 பேருமே செத்து போயிடுவீங்க. ஐயோ கடவுளே, ஏங்க இப்படி செஞ்சீங்க? நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? தோ பாருமா, உங்க அம்மாக்காரி என்னை அடிச்சு அவமானப்படுத்தி போடா சேர்த்தான்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் உன் வாழ்க்கையே சீரழிச்சு சின்னாபண்ணப்படுத்தணும். உங்க அம்மா செஞ்சாலே அது மட்டும் சரியா? பார், நீ செத்துட்டீன்னா உடனடியா அடுத்த கல்யாணம் என் பையனுக்கு பண்ணி நான் சந்தோஷமா அவனை வச்சுக்குவேன். அதை பார்க்கறதுக்காக, என் பையன் சந்தோஷத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். நீ அதுக்கு தடையா இருக்கிற, அதனால சோத்துல விஷத்தை வச்சிட்டான். எனக்கு அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டேன். நீங்க தான் உசுருன்னு உங்களை நம்பி வந்தேன்னு. நான் உங்களை உயிருக்கு உயிரை காதலிச்சேன்னு, அதுக்கு கொடுக்கிற தண்டனையா இது? ஏண்டி நீ கொழுப்படுத்து வந்தா அதுக்கு நானா பொறுப்பு? அடி போடி புறம்போக்கு.
உங்களை உயிருக்கு உயிரை காதலிச்சு கல்யாணம் செஞ்சதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா? ஆமா, ஆம்பளை நான் கூப்பிட்டேன், பொம்பளைக்கு எங்கடி போச்சு அறிவு? அட பாவீங்களா, நீங்க இவ்வளவு கேவலமானவங்களா? இருங்கடா, இப்பவே ஊருக்குள்ள போய் உங்களை பத்தி எல்லா உண்மை நான் சொல்றேன். ஊருக்குள்ளையா? ஓ, இப்பவே போய் நீ ஊருக்குள்ள போய் சொல்லு. நானும் சொல்றேன், என் பொண்டாட்டியும் அந்த மோகனும் 2 பேரும் ஒன்னா படுத்திருந்தாங்க. அதை பார்த்து நான் கேட்டேன். கேட்டதுக்கு நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா வாழல, நாம விஷம் குடிச்சிட்டு 2 பேரும் செத்து போயிடலான்னு பேசிக்கிட்டாங்க. அதனால விஷம் குடிச்சு செத்துட்டாங்கன்ட்டு அப்படியே போய் நான் ஊருக்குள்ள சொல்லுவேன். பரவாயில்லையா? கடவுளே, பெத்தவங்க பேச்ச கேட்காம நானே தாடி தேடிக்கிட்ட வாழ்க்கையினால என் வாழ்க்கையே நாசமா போயிருச்சு. என்ன பார்த்தா நீங்க கத்துக்கோங்க. பெத்தவங்க பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. என் வாழ்க்கைய ஒரு பாடமா எடுத்துக்கங்க. பாவீங்களா, நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நாசமா போயிடுவீங்க. உங்களை இப்பவே உங்களை பத்தி எல்லா உண்மையை நான் ஊருக்குள்ள சொல்றேன். அவளை புடிங்களா புடிங்களா புடிச்சிருவாங்க. டேய் சர்மா, விடுறா. இன்னும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எங்கேயாவது உளுந்து சாவ போறாங்க. விடுறா, அனாதி புனமா சத்து கடகட்டும். சரி விடு, சரி வாப்பா நான் போலாம். அண்ணா, என்ன தங்கச்சி, என்னமாச்சு? மோகன், என்ன மோகன், நீங்க எங்க? இங்க சொல்லுங்க அண்ணா. அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பாவிங்க விடலண்ணா. அவன் நல்லவ இல்லன்னு உனக்கு படிச்சு படிச்சு சொன்னனே, நீ கேட்கவே இல்ல. மன்னிச்சிருக்கண்ணா, அவனை நம்பிதான் நான் போனேன். ஆனா நான் போன பிறகுதான் தெரியுது, நம்ம அம்மாவை பழி வாங்கறதுக்காக தான் காதல் நாடகம் படி என் வாழ்க்கையை சீரழிச்சுட்டான்னு. மோகன், நீ எப்படி உமா கூட ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் உமாவை கட்டி வச்சுக்கிட்டு என்னையும் கட்டாயப்படுத்தி அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் 2 பேர்த்தையும் சித்திரவதை செஞ்சு சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்துட்டாங்க சிவா, கொடுத்துட்டானுங்க. ஆமாண்ணா, அந்த பாவிங்க திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை அழிச்சிட்டாங்கண்ணா. தங்கச்சி, விஷத்தை சாப்பிட்டீங்களா? ஐயோ தங்கச்சி, ஏமாந்துட்டியேம்மா, ஏமாந்துட்டியே. ஏய் மோகன், நீயுமாடா ஏமாந்த? மா, ஏமா இப்படி பண்ண? மோகன், என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்க வாழ்க்கையும் நாசமா போயிருச்சு. உமா, நீ உணர்ந்துட்டில்ல, எனக்கு அதுவே போதும். நீ உங்கள் பெத்த அம்மாவை, கூட பிறந்த அண்ணனை கூட மதிக்காம அந்த சர்மாவை நம்பி போனையே, உன் வாழ்க்கையாவது நல்லா இருக்குதா? ஐயோ மோகன், உங்க உண்மையான காதலை புரிஞ்சுக்காம உங்களை எட்டி உதைச்சிட்டேன். என் அண்ணனோட பாசம் புரியாம அவங்கள தூக்கி எரிஞ்சிட்டதுக்கு அந்த ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான். என்ன மன்னிச்சிருக்க மோகன். அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்க மனைவியா வரணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். உமா, மன்னிச்சிருக்க. உமா, என் காதலை இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே. உமா, எனக்கு இதுவே போதும். உமா, இப்படி ஏமாந்துட்டியடா மோகன். உமா பாருமா, மோகன்
மோகன், உமா 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 உமா, ஐயோ ஐயோ உமா. மித்ரா பாரு மித்ரா, உமாவ. மித்ரா, நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிச்சு மித்ரா. நான் இனிமே பொழைக்க மாட்டேன். என்ன பத்திரமா பாத்துக்கோ. உமா இப்படி எல்லாம் பேசாதமா உமா. ஐயோ உமா உமா. மித்ரா, நான் என்ன பாவம் செஞ்சேன்? தாயை இழந்தேன், இப்போ தங்கச்சியே இழந்து நானாதையா நடு ரோட்ல நிக்கிறேன். மித்ராவா மித்ரா மித்ரா. டேய் டேய் நாகலிங்கம், உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. இருங்க இருங்க. துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உன் குரல் திரும்பி வா. நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் உன் பெயர். எழுந்து வா எழுந்து வா. நீ இல்லா பூமியில் எங்கு நான் செல்லுவே. திரும்பி வா எழுந்து வா. திரும்பி வா எழுந்து வா எழுந்து வா. தாயை கொன்னீங்க, என் தங்கச்சியை கொன்னீங்க, அந்த மோகனையை கொன்னுட்டீங்களேடா. இவரு கட்டிக்க இருந்த பொண்ணையை குத்தி கொன்னுட்டீங்களேடா. அந்த ரத்தன மகளையும் கொன்னுட்டீங்களேடா. ஏண்டா ஏண்டா மனுஷங்க நீங்களா? மனுஷங்களா இல்ல மிருகங்களாடா? சிவா, பொதுமக்களே, இவனுங்களை இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இவனுங்க இது வரைக்கும் எத்தனை குடும்பத்துக்கு எடுத்திருக்காங்க, எத்தனை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்காங்க. தூங்கி எதிர்ச்சிலிருந்து படுக்கிற வரைக்கும் இவனுங்களுக்கு ஒரே சிந்தனை, அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறோங்கிறது தான். இதை இவனுங்களுக்கு சொன்னா புரியாது. மக்களை நீங்களே தண்டனை கொடுங்க. ஏய் சர்மா, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கலாம்ல இவனுங்களா? நானே அவங்கள சுட்டேன். நாம தான் செஞ்சாகணும். அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நாங்க காவல்துறையை கூப்பிட்டு ஒப்படைச்சிருக்கோம்ல. சொன்னா புரியாது, இவங்களுக்கெல்லாம் செஞ்சு காட்டினாதான் புரியும்.
பாதி நீதானே பொஞ்சாதி நானே உன் சரி பாதி கண்டுகளித்த இதுவரைக்கும் பொறுமை காத்த அமைதியாக கண்டுகளித்த ஊர் பொதுமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாடக கலா ரசிக பெருமக்களே அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இவ்வளவு நேரம் பொறுமை காத்து காவல்துறை அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இங்கே தேவன் சீன் செட்டிங்க்கு ஒத்துழைப்பு கொடுக்க வந்த சகோதரர்களே அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு மேக்கப் செட் அமைத்து கொடுத்த வெங்கடேசன் அவர்களுக்கும் மிக மிக நன்றியை சொல்லுகிறோம். எங்கள் கூட இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடித்த நடிகை அவர்களுக்கும் வரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீதும் இந்த லைட் செட் அமைத்து கொடுத்ததற்கு மியூசிக் போட்டவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இன்னும் மற்ற வந்த அனைவருக்கும் வெளியூரிலிருந்து வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் நாடகத்தை பொறுமை காத்து இவ்வளவு தூரம் நாடகத்துக்கு வேலை செய்து கொடுத்திருந்த அனைவருக்கும் நன்றி நன்றி என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இது எங்கள் தமிழ்தாய் நாடகம் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.